ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான கொய்யா பழத்தில் எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்கவும் கூடவே கொஞ்சம் சமையலறை டிப்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொய்யாப்பழம் 6, சுகர் 1 கப், cornflour 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மில்க் 1/2 லிட்டர், cashew 4, சாக்லேட் பார் 2 எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தை நடுவில் இருக்க அந்த விதை பகுதியை நீக்கிட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு அந்த விதை பகுதி தேவையில்லை. க்ளீன் பண்ணி வச்ச கொய்யாப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட 1 கப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதையே ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு சர்க்கரையும் கொய்யாப்பழம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் கூட நல்லா சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கணும். அப்புறம் 1/2 லிட்டர் மில்க் சேர்த்து மறுபடியும் இன்னொரு அடி அடிச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா அடித்து வச்சு நான் ஒரு பெரிய பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அது ஃப்ரீசர்லேயே நல்லா கட்டி ஆகணும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்திருக்கேன். இப்போது அகெயின் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் அடிச்சுக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் கண்டினியூஸாக 3 இல்லை 4 தடவை செய்யணும். அப்போ தான் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீமோட க்ரீமி அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நான் அரைச்சி மறுபடியும் அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 3 டைம்ஸ் அடித்ததுக்கு அப்புறமா கேஷ்யூஸையும் சாக்லேட்டையும் பொடி பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி நான் அந்த பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஒரு குழி கரண்டியில் வச்சு இதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா வரும். இங்கே பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.